10x ரூல் சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் 10 மடங்கு அதிகமாக எஃபோர்ட்ஸ் போடணும், 10 மடங்கு அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணும், 10 மடங்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். சிம்பிள். இந்த விஷயத்தை ரொம்ப ப்ராக்டிக்கல் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆத்தர் கிராண்ட் கார்டன். நார்மல் பீப்புள் முழு மனசோட வேலை செய்கிறதில்ல, ஜஸ்ட் கடமைக்காக வேலை பண்ணுவாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையில் ரொம்ப ஆப்சஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட கவனம் ஒரே இடத்துல 100% ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் பாஸ் ஆகிறதுக்காக படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க, ஏதோ கடமைக்கு படிப்பாங்க, ஆனால் டாப்பர்ஸ் ரொம்ப ஆப்சஸ்டாக இருப்பாங்க. நார்மல் பீப்புள் ஜாப் பிஸ்னஸ் சர்வைவலுக்கு பண்ணுவாங்க. ஆப்சஸ்டு பீப்புள் ஜாப் பிஸ்னஸில் மேக்ஸிமம் டைம், எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வருவாங்க. அவங்களோட கவனம் ஒரே இடத்துல 100% ஃபோக்கஸ்டாக இருக்கும். லைக் எலான் மஸ்க். Hello my dear sisters and brothers, welcome to m5c channel, Mission 5 Creations. Author Grant Cardone, total net worth $300 million. He is an entrepreneur, salesman, successful author of 10x rule book. இந்த புக் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு சின்ன தாட் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சக்ஸஸ்க்கு ஒரு லிமிட் கிடையாது. ஒருத்தர் வெற்றிப்பட்ட ஃபீல்டில் இன்னொருத்தர் வெற்றிப்பட முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. மைக்ரோசாஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரோத் ஆகிறப்போ இன்னொரு பக்கம் ஆப்பிள் கம்பெனி க்ரோத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஒரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் தன்னோட பிஸ்னஸ் சொல்யூஷன் ஆஃபீஸ் செல் பண்ணுறப்போ இன்னொரு பக்கம் ஆப்பிள் உலகத்திலே மிகப்பெரிய பர்சனல் பிராண்ட் உருவாக்குச்சு. ரைட்? வாரன் பஃபெட் சக்ஸஸ்னால மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இன்ஃபேக்ட் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக ஆனாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிறது தான் சக்ஸஸ் ஹேபிட்ஸ். ரைட்? சன்லைட் கீழே ஒரு பேப்பர் வச்சு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் நிமிஷத்தில் அந்த பேப்பரை சன்லைட் எரிச்சிரும். பட் அட் த சேம் டைம் 10 மேக்னிஃபைங் கிளாஸஸ் நடுவில் வச்சிங்கன்னா சில நொடிக்குள்ள பேப்பர் எரிஞ்சு போயிடும். தட்ஸ் தி பவர் ஆஃப் 10x ரூல். 10x ரூல் சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் 10 மடங்கு அதிகமாக எஃபோர்ட்ஸ் போடணும், 10 மடங்கு அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணும், 10 மடங்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். சிம்பிள். இந்த விஷயத்தை ரொம்ப ப்ராக்டிக்கல் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆத்தர் கிராண்ட் கார்டன். நிறைய ஐடியாஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அதில் 5 இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டெப் நம்பர் 1, ஆக்ஷன். நம்மளோட ஆக்ஷன்ஸ் 4 டிகிரியில் டிவைட் ஆயிருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் டிகிரி, நோ ஆக்ஷன். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்காமல் கவர்மெண்ட், ஃபேமிலி, சொசைட்டி, நேரம், காலத்தை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பீப்புள். செகண்ட், ரிட்ரைவ். ஃபார் எக்ஸாம்பிள், மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறீங்க, கோல்ஸ் பற்றி யோசிக்கிறீங்க, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தள்ளி போட்டு ப்ரொகாஷினேட் பண்ணுறீங்க. தேர்ட் டிகிரி ஆக்ஷன், நார்மல் ஆக்ஷன். நம்ம சேனல் ஃபைனான்ஷியல் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது, புது ஐடியா, ஸ்கில்ஸ் அண்ட் பிஸ்னஸில் வேலை பார்க்குறீங்க. 2-3 நாள் கழிச்சு மோட்டிவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ரொட்டீனுக்கு வந்துடுறீங்க. ஸோ எந்த யூஸும் இல்லை. லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் டிகிரி ஆக்ஷன், மேசிவ் ஆக்ஷன். நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் புக்ஸ் படிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் நோட் டவுன் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறீங்க, ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க till it form a habit in your business, which is very important, right? உங்களுக்கு நிஜமாவே ரிசல்ட்ஸ் வேணும்னா மேசிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் வெறும் பிளானிங் அண்ட் ப்ரொகாஷினேஷன் ரிசல்ட் கொடுக்காது. ஸோ ஃபோர்த் டிகிரி இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் மேசிவ் ஆக்ஷன்ஸ் டு அச்சீவ் தி கோல்ஸ். ஸ்டெப் நம்பர் 2, 10x கோல்ஸ். ஜிம் ரான் வாஸ் அன் அமெரிக்கன் என்டர்பிரனர். என்ன சொல்றாருன்னா, 10 பேர்கிட்ட பேசி 9 பேர்கிட்ட ப்ராடக்ட் செல் பண்ணுற சேல்ஸ்மேனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னோட ப்ராடக்டை நான் 10 பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் வெறும் ஒரு ஆள் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் என்னால் வெறும் ஒருத்தரை மட்டும் தான் கன்வின்ஸ் பண்ண முடியும் இஃப் ஐ டாக் வித் 10 people ஃபார் தி சேம் ப்ராடக்ட். அப்படி இருந்தும் அவரோட அதிகமாக ப்ராடக்ட் செல் பண்ணி அவரை தோக்கடிச்சு காட்டுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நான் 100 பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி 10 பேரை கன்வின்ஸ் பண்ணி காட்டுவேன். அவர் 9 பேரை தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நம்ம கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்தர் ஒரு கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு. ஆர் மை கோல்ஸ் ஈக்குவல் டு மை பொட்டென்ஷியல்? பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட டேலண்ட் அண்ட் பொட்டென்ஷியலை சின்னதாக இடம் போட்டுருவோம். அதனால கோல்ஸ் பெருசாக செட் பண்ண பயமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையஸ்ட் பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சி அதை 10 times மல்டிப்ளை பண்ண சொல்கிறாரு. இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 year கோல் டார்கெட் செட் பண்ணுங்க. அதை 10 times மல்டிப்ளை பண்ணி அதை உங்களோட மெயின் டார்கெட்டாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி பேசிஸில் எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கோ அதை உங்களோட டெய்லி ருட்டீனாக மாற்றிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ சேல்ஸ்மேன் இயர்லி 10 லட்சம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் செட் பண்ண வேண்டிய கோல் 10 வருஷத்தில் 1 கோடி சம்பாதிக்கணும். பிகாஸ் லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறப்போ பேஷன்ஸ், டெடிகேஷன் லெவல், ஒர்க் எத்திக்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். இதனால 1 கோடி சம்பாதிக்கிற சான்சஸும் அதிகமாயிரும். ரைட்? ஸ்டெப் நம்பர் 3, ஸ்மோக்கி கிரியேச்சர். டொடைஸ் அண்ட் ரேபிட் ஸ்டோரி சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஸ்டார்ட்ல ரேபிட் ஃபாஸ்டா ஓடி நடுவில் போய் தூங்கினால தோந்துரும். பட் டொடைஸ் ஸ்லோ அண்ட் கன்சிஸ்டன்டா போய் ரேஸை வின் பண்ணிரும். பட் இமேஜின் பண்ணுங்க, இந்த ரெண்டையும் தாண்டி ஃபாஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்டா ஒரு கிரியேச்சர் இருந்தா ரேபிட் அண்ட் டொடைஸ் ரெண்டையும் ஈஸியா தோக்கடிச்சிரும். ரைட்?
ஆத்தர் இந்த கிரியேச்சர் பேரை தான் ஸ்மோக்கி கிரியேச்சர்னு சொல்றாரு. இந்த கிரியேச்சரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கும். இந்த கிரியேச்சரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ரேபிட் மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் கோல்ஸை நோக்கி ஃபோக்கஸாக இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குயிட் பண்ணிடுவோம். அண்ட் டோடைஸ் மாதிரி ஸ்லோவா போனா ஆவரேஜ் பர்சன்ட் லிஸ்ட்ல வந்துருவோம். இப்போ இருக்கிற காலத்தில் ஆவரேஜ் பர்சன் காம்படிஷன் ரொம்ப ஹை. உங்களுக்கே தெரியும். இந்த காம்படிஷன்லேருந்து மேலே வர்றதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஆத்தர் சொல்கிறாரு, பி எ ஸ்மோக்கி கிரியேச்சர். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஆவரேஜ் பீப்பிளோட அதிகமாக டைம், எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்ஸ் ப்ராப்பர் டைரக்ஷனில் போடணும். ஐ ரிப்பீட், ப்ராப்பர் டைரக்ஷன்ஸில் போடணும். இல்லாட்டி எல்லாமே வேஸ்ட் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டோட டயட்டை சரி பண்ணணும். இப்போ இந்த மைண்ட் டயட்டை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். வேணா டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், வேணா அதில் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 4, பி ஆப்சஸ்டு. நார்மல் பீப்புள் முழு மனசோட வேலை செய்யறதில்ல, ஜஸ்ட் கடமைக்காக வேலை பண்ணுவாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையில் ரொம்ப ஆப்சஸ்டாக இருப்பாங்க. அவங்களோட கவனம் ஒரே இடத்துல 100% ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெறும் பாஸ் ஆகிறதுக்காக படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. ஏதோ கடமைக்கு படிப்பாங்க, ஆனால் டாப்பர்ஸ் ரொம்ப ஆப்சஸ்டாக இருப்பாங்க. நார்மல் பீப்புள் ஜாப், பிஸ்னஸ், சர்வைவலுக்கு பண்ணுவாங்க. ஆப்சஸ்டு பீப்புள் ஜாப், பிஸ்னஸில் மேக்ஸிமம் டைம், எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் புஷ் பண்ணி வேற லெவல் ரிசல்ட்ஸ் டச் பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அண்ட் ஆப்சஸ்டு பீப்புளை பார்க்கலாம். அவங்களோட கவனம் ஒரே இடத்துல 100% ஃபோக்கஸ்டாக இருக்கும். லைக் எலான் மஸ்க். ஆப்சஸ்டு பீப்புளை பார்த்துட்டு சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ வேலை செய்கிறான் அப்படின்னு. எனக்கு என்ன வெடி பிடிச்சிருக்குன்னு தெரியலையே, ஒரு வியாதி மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. பட் ஆப்சஷன் ஒரு வியாதி இல்லை, அது ரொம்ப பெரிய கிஃப்ட். 450 டிகிரி ஃபைனைட்டில் கூட உங்களுக்கு நெருப்போட பவர் தெரியாது. பட் 451 டிகிரி ஃபைனைட்டில் வந்தக்கப்புறம் ஃபயர் பற்றிக்கும். வெறும் இந்த 1 டிகிரியில தான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. இந்த 451 டிகிரி வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ்மெண்ட், ஆப்சஷன் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது இருக்கும். 450 டிகிரி வர வந்துடலாம், அதுக்கப்புறம் குயிட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் வின் பண்ண போகிற சில பேர் மட்டும்தான் 451 டிகிரி வர ஸ்டெடி அண்ட் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ பி ஆப்சஸ்டு அண்ட் ஃபோக்கஸ்டு. I+C. நீங்கள் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஃபுல் ஃபோக்கஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன் ஹை லெவலில் இருக்கும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் லைஃப், தூக்கம், சாப்பாடு கூட சாக்ரிஃபை பண்ணி அந்த பிஸ்னஸில் 18 to 20 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறப்போ நமக்கே அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் போல இருக்கும், நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் போல இருக்கும். ஆனால் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸில் ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன் கம்மியாயிட்டே தெரியும். பிகாஸ் I+C மிஸ்ஸிங்காக இருக்கும். இன்டென்சிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, அதாவது எனர்ஜி அண்ட் விடாமுயற்சி, இது ரெண்டும் இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட், எக்ஸசைஸ், டயட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் இன்டென்சிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் உங்கள் 10x கோல் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஷார்ட் புக் சம்மரி ஆஃப் 10x ரூல் பை கிராண்ட் கார்டோன். உங்களில் யாரெல்லாம் பிஸ்னஸில் 10 மடங்கு மோட்டிவேஷன் அண்ட் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த புக் பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ட் படிங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கிஃப்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் சம்மரிஸ், ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸாம்ஸ் அண்ட் எஜுகேஷன் மாதிரியான டாபிக்ஸ் m5c சேனல் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ண போகிற கண்டென்ட் பார்க்க m5c சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் கேர் பண்ணுற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆர் சப்போர்ட் தேவைப்பட்டால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி பர்சனலி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.